ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லப்பிள்ளையே, சவால் விட்டு சொல்கிறேன் என் செல்லமே, இன்னும் 10 நிமிடத்திற்குள் இதை நீ கேட்டிருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு. முருகா, எனக்கு மட்டும் ஏன் அடுத்தடுத்து இத்தனை பிரச்சனைகள் என்று மனம் தளர வேண்டாம். என்னிடம் அழுது புலம்புகிறாய் சில நேரங்களில். பிரச்சனைகள் வருவதே உன்னை வலிமை பெற செய்யத்தானே. பிரச்சனைகள் வருவதே உன்னை வலிமை பெற செய்யத்தான் என்பதை முதலில் ஞாபகத்தில் வைத்துக்கொள். பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிந்தால் அது தீர்ந்து விடுமா? அதை தைரியமாக எதிர்கொண்டால்தான் அதுவே வந்த சுவடு தெரியாமல் போய்விடும். இதை எப்படி சமாளிப்பது என்று நீயே சற்று யோசித்துக் கொண்டிருந்தால் நிச்சயம் நீ தைரியத்தை இழந்து விடுவாய். மனம் தடுமாறிவிடும். இதற்கு மட்டும் இடம் கொடுத்து விடாதே. இதை விட வீறு கொண்டு வேகமாக எழுந்து முன்னேறு. பயத்தை தூக்கி எறிந்து விடு. சற்று பொறுமையாக யோசித்து உன் பிரச்சனைகளின் தொடக்கமே எங்கிருக்கிறது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று முதலில் அதை கண்டுபிடி. அதை கண்டுபிடித்து அதை நிதானமாக அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு அதை எப்படி களைந்து விட வேண்டும் என்று அதை களைந்து விடு. முதலில் எந்த நேரத்திலும் பொறுமையை மட்டும் கைவிட்டு விடாதே. புரிகிறதா? பல நேரங்களில் பொறுமையும் நிதானம் மட்டுமே பிரச்சனைகளுக்கு தீர்வாகத்தான் இருக்கும். புரிகிறதா? நீ செய்யும் எந்த வேலையும் தவறாகவே இல்லை. எதையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் உன் மீது நம்பிக்கை வை. நம்பிக்கை மட்டுமே எந்த ஒரு செயலையும் செய்ய மிகப்பெரிய பலத்தை தரும். எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் நம்பிக்கை உன் செயல் செய்வதற்கு வெற்றியை மட்டுமே தரும். ஆகவே நல்லது அனைத்தும் உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. எப்போது நீ பிறர் மனம் வருந்தும்படி நடந்து கொள்ள நினைத்ததே இல்லை என்பது எனக்கு எப்பொழுது தெரிந்ததோ அப்பொழுதே என் செல்லப்பிள்ளையை நான் பாதுகாவலனாக நான் வைத்து விட்டேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் பயப்படுகிறாய்? பயம் வந்துவிட்டால் உன் செயலை தாமதப்படுத்திவிடும் நீ செய்யும் செயல்களை. ஆகவே உனக்கு வாழ்வளிக்கவே நான் இருக்கிறேன் இந்த முருகப்பெருமான். உன்னுடைய மதிப்பு தெரியாமல் உன்னை ஓரம் கட்டியவர்கள் உன்னிடமே ஓடோடி வருவார்கள். பாரே, சிரித்து கொண்டே இரு. உன்னுடைய வழிகளே உன்னிடத்திலிருந்து விலகி போய்விடும். என் பேச்சை கேட்டு நடந்து கொள். பிறகுவா உன் வாழ்க்கையில் வரும் ஆனந்தமான மாற்றத்தை. ஆம் செல்லமே, சில நேரங்களில் என் செல்லப்பிள்ளை உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாக மாற்றி உள்ளாய். ஏன்? ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் அனுமதித்துள்ளாய். முருகா, எனக்கு யாருமே இல்லை என்று ஏன் புலம்புகின்றாய்? உனக்காக நான் இருக்கிறேனே. அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கின்றது. எதிர்பார்ப்பின் தோல்வியே இந்த ஏக்கத்திற்கான ஆரம்ப கட்டம்தான். அதனால் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதே. என் செல்லப்பிள்ளை, உன்னிடத்தில் என்னதான் இல்லை சொல் பார்க்கலாம். நல்லதொரு அறிவு இல்லையா? நல்லதொரு திறமை இல்லையா? நல்லதொரு குணம்தான் இல்லையா? இவை அனைத்தும் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறதே. நீ ஏங்கும் அன்பு யாரிடம் இருக்கின்றது? உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக, அவர்களது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய் நீ. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பிறகும் உன் மனம் ஏக்கங்களாக புண்ணாகி போனதை என்னால் தாங்க முடியவில்லை. அது நன்றாக எனக்கு தெரிகிறது. கவலைப்படாதே என் செல்லமே, எதுவும் நிரந்தரமில்லை. எனக்கு புரிய வைப்பதற்காகத்தான் சில நிகழ்வுகளை உன் கண்முன்னே நிறைவேற்றி காண்பித்தேன். இனிமேல் உன்னிடத்தில் அதை அனுமதிக்க மாட்டேன். உன் கண்முன்னே போலியான அன்பு கொண்ட இருவரை உனக்கு திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன். உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். நிச்சயமாக அது நடக்கத்தான் போகிறது.
உன் வாழ்வில் தொழிலில் சறுக்கல்கள் கஷ்டங்களை சந்தித்துதான் வந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்தித்தாய் என்றால் நீ வாழ்க்கையில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம். 4 படிகள் ஏறும்போது 2 படிகள் சறுக்கலாகி இறங்கிவிட்டால் அது தோல்வி அல்ல. வெற்றி பெற்றவருக்குத்தான் அதன் உழைப்பின் அருமையும் தெரியும். தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரிகிறது. ஆகவே எல்லாம் சரியாகிவிடும், பயப்படாதே, கலங்காதே. உன் மனதில் உள்ளதை கூறிய எனக்கு உனக்கு அதை சரி செய்து வழி நடத்தி நல்ல வாழ்க்கையை இனிமையாக வழங்கப் போகிறேன், இனிமையாக வாழ வைக்கப் போகிறேன். கவலைப்படாதே. இந்த முருகப்பெருமான் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். எப்போதும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது என்னுடைய வேலை. எதற்காகவும் பயப்படாதே, யாரை பார்த்தும் பயந்து நடுங்காதே, ஓடி ஒளியாதே. எவற்றையும் தைரியத்தோடு எதிர்கொள். எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். எந்த பிரச்சனையும் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆகவே நீ எதிர்பார்த்தவை நிச்சயம் உன் கைக்கு வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. உன் தேவைகள் நிச்சயமாக நிறைவேறும். உன் ஆசைகள், உன் கனவுகள் ஒவ்வொன்றும் நிறைவேறப் போகிறது. ஆம் செல்லமே, என் செல்லப்பிள்ளை, நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உனக்கான வந்த தடைகளை அகற்றுவதற்காகத்தான் உன்னை பாதுகாப்பு வளையத்தில் வைத்திருக்கிறேன். ஆம் செல்லமே, நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய், ராஜயோகத்தில் வாழப்போகிறாய். தைரியமாக இரு. இந்த முருகப்பெருமான் சவால் விட்டு சொல்கிறேன். துணிந்து எதையும் செய். உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்து விட்டது என் செல்லமே. உன் வாழ்வில் புது அத்தியாயம் ஆரம்பித்து விட்டது. நீ நன்றாக வாழப்போகிறாய். ஆம் செல்லமே, என் செல்லப்பிள்ளை, நீ கடனால் நீ அவதிப்பட்ட நாட்கள் முடிந்து உன் கடனெல்லாம் அடைந்து நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய். இவ்வளவு நாள் நாம் கஷ்டப்பட்டோமே, எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்ற குழப்பம் உனக்குள் எழும். இதற்குத்தான் நான் எடுத்துச் சொன்னேன். இப்போது நீ தெளிவாகி விட்டாய்தானே. அதனால் உனக்கு தோல்வி, பயம் என்பதே இனி உன் மனதில் இருக்கக்கூடாது. ஆம் செல்லமே, இதுவே உனக்கு தரும் இந்த முருகப்பெருமானின் முக்கிய செய்தி. இந்த முருகப்பெருமான் சொல்வதை 10 நிமிடம் கேடு என்று சொன்னேன். ஆனால் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்ட உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது. அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வரப்போகிறது. ஆம் செல்லமே, இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.